கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். மதுரையில மிக முக்கியமான வழக்கறிஞர் ஒருவரும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், மதுரையில் திருப்பரங்குன்றம் மலைக்கு, அதாவது பாஜக இந்து முன்னணி பரப்பின அந்த அவதூறுக்கு எதிராக களத்துகின்ற வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்களுக்குமான தற்போது ஒரு விவாதமானது வெடித்து கொண்டு இருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா நீதிபதி அவர்கள் வாஞ்சிநாதன் அவர்கள் ஒருமையில பேசின கருத்து கூட தற்போது சர்ச்சையாக இருக்கிறது. 28ஆம் தேதி அந்த வழக்கு கூட மதுரை ஹைகோர்ட்ல வர இருக்கிறது. அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? மக்கள் உரிமை பாதுகாப்பு இயக்கத்துடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரும் சிறந்த வழக்கறிஞரும் இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளருமான அருமை நண்பர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களை கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எச்சரித்தேன். குறிவைத்திருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடை மதுரையை பொறுத்தளவில் இப்போ ஹென்றி டிஃபைன் எங்களை போன்றவர்களுடைய இயக்கத்தை மூவ்மெண்ட்டை தடை செய்வதற்காக பல்வேறு வகையான சதி ஆலோசனைகளை RSS சங்பாரி அமைப்புகள் திட்டமிடுகிற செய்தியை நான் ஏற்கனவே சொன்னேன். அது எந்த வகையில் தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ அவங்களுக்கு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டால், RSS சங்பரிவார் அமைப்பு ஒரு செயலை நினைத்தால் 100 ஆண்டுகள் ஆனாலும் செய்து முடிப்பார்கள். அதோட அமைப்புடைய வேலையை தான். ஆனால் தமிழ்நாடு ஒன்று தான் அவங்க வேலைப்பாடு எப்படி தலைகள் தான் நடந்து வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, இங்க தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறனால தான் இந்தியாவிலே தமிழ்நாடு விழிப்போடு இருக்கு. தமிழ்நாடு மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். ஆகவே அவங்களுடைய வேலை அத்தனை வேலையும் தவிடுபடியாக்கப்படுது. மதுரையில் அவங்க குறி வைத்தார்கள். டங்ஸ்டன் மலை விரட்டி அடிச்சான். அடுத்தவங்க குறி வச்சது முருகன் சிக்கந்தர் மலையை அகற்றியே தீர்வோம், மதுரை அயோத்தியா ஆக்கியே தீர்வோம் சொல்லி எச்சப்பை ராஜா பேசுறான்னு சொன்னா RSS உடைய சிக்னல் கிடைக்காம பேச முடியாது. ஓகே சார். RSS சங்பரிவார கூட்டம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வெளியிலிருந்து கொண்டு வந்து திரட்டி பிரம்மாண்டமா நடத்தி காமிச்சது மாதிரி மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாக்கி காட்டின மாதிரி நினைச்சாங்க. ஃபெயிலியர். அதற்கு நம்முடைய மத நல்லிணக்க கூட்டமைப்பை சிறப்பாக நடத்தக்கூடிய நம்முடைய மீதா பாண்டி, ஹென்றி டிஃபைன், நம்முடைய வாஞ்சிநாதன், எங்களை போன்றவர்கள்ன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வி நாக்பூர் தலைமை RS தலைமை திட்டமிட்டு கொடுத்த இந்த செயல் வடிவத்தை தூள் தூளாக்கியிருக்கான். அதில் வாஞ்சிநாதன் அவர்கள் நீதிமன்றத்திலையும் ஒவ்வொரு விஷயமாகவும் எடுத்து சென்றார். ரொம்ப நுட்பமாக எடுத்து சென்றார். இப்போ கடைசியாக கூட அரசியலே அவங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்துச்சு முருகன் பக்தர்கள் மாநாட்டுக்கு. அதில் அவங்க அரசியல் பேசக்கூடாதுன்ற நிபந்தனையோட அனுமதி கொடுக்கப்பட்டது. அரசியல் பேசினார்கள் அப்படி சொல்லி இந்த ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணி, இந்த நைனா நாயந்திரா, அண்ணாமலை உட்பட எல்லாரும் மேலேயும் வழக்கு பதிவாயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயமாக நம்முடைய காவல்துறையுடைய ஆணையாளர்கிட்ட கொண்டு போய் புகார் கொடுக்கறது, நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு கொண்டு போகிறது, இதை அவங்களால தாங்க முடியல, நேரடியாக எதுக்க முடியாது. இப்போ எனக்கு என்னன்னு கேட்டால், இந்த இவருக்கான ஒருத்தர் இருக்காங்க, யாரு, சைமன். அந்த சைமனை இறக்கி விட்டு நஞ்சாங்குஞ்சா, அந்த நஞ்சாங்குஞ்சா விட்டு பார்த்தேன். நம்ம முப்படையே செஞ்சுக்கிறாள் நஞ்சாங்குஞ்சானுக்கா பயப்பட போகிறா, அவங்கள விட்டு அப்படின்னு உலட்டி பார்த்தேன். அப்புறம் இதெல்லாம் செய்கிறது. இப்போ இவருக்கு என்னன்னு கேட்டால், இவருக்கு வேற நிறைய வழக்குகளை சந்தித்தவர், வழக்கறிஞர் மட்டும் இல்லை, 100க்கும் மேற்பட்ட FIR இவர் மேலே தூத்துக்குடி அந்த ஸ்டெர்லைட் ஆலை போராட்டத்தில் இவர் மேலே போடப்பட்டது. துப்பாக்கி சூட்டு நடக்கும்போதே அவர் களத்தில் இருந்த போராளி தான் நம்முடைய வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். எதையும் கண்டு அஞ்சக்கூடிய ஆள் இல்லை. இப்போ நீங்கள் இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சிரவங்க நினைக்கிறாங்க, வரலாறு தெரியாதவங்க.
நம்ம வரலாறு தெரியாதவங்க இந்த சலசலப்பு இதெல்லாம் சலசலப்பு வேலை. அதனால வாஞ்சிநாதனை பொறுத்தவரை இன்னைக்கு மதுரைக்கு RSS மதவாத இந்த கும்பலுக்கு எதிராக முனைந்து நிற்பதில் முன்னணி வழக்கறிஞராக களப்போராளியாக நின்று கொண்டிருக்கிறார். இதை தாங்கிக் கொள்ள முடியாம எப்படின்னா நம்முடைய நீதியரசர் GR சாமிநாதன் அவர்கள் நாங்கெல்லாம் சக வழக்கறிஞர், அவர் வழக்கறிஞராக இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அதை நாங்கெல்லாம் உண்மையிலே மனதார பாராட்டுறோம். ஆனா அவர் நடந்து கொண்ட விதம் என்பது மிரட்டி பார்க்குற மாதிரி இருக்கு. இப்ப வாஞ்சிநாதன் ஒரு கண்ணியத்துக்குரியவர். நீங்க அவன் மேல அவமதிப்பு வழக்கு போடுங்க, நீங்க எந்த வழக்கையும் வாஞ்சிநாதன் 5 ஊர்ல சந்திப்பார். சட்ட ரீதியாக சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு தகுதியும் ஆற்றலும் உடையவர். ஆனா ஒரு நீதியரசர் வானளவை அதிகாரம் படைத்தவர் இல்லை. முதல் அதை உணரணும். கடவுள் அப்படின்றாங்க, கடவுள் இல்லைன்றவன். ஆனா கடவுளே தப்பு பண்ணா கேள்வி கேட்கக்கூடியவன் தான் மனிதன். அதனால இவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. அதில் நீதியரசர் நடந்து கொண்ட விதம் தவறானது, முற்றிலும் சட்டத்துக்கு விரோதமானவை என்பதை நான் ஒரு வழக்கறிஞராக இந்த நாட்டின் குடிமகனாக பகிரங்கமாக வெளிப்படுத்த விரும்புகிறேன். நீங்க வழக்கு சொந்தமாக கேள்வி கேட்கலாம், தவறு இருந்தால் நீங்கள் தண்டிக்கலாம், அவமதிப்பு வழக்கு கொடுக்கலாம். ஒரு நீதியரசர் வானளவை பெரிய அதிகாரம்லாம் படைத்தவர் இல்லை, சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. அவரும் சட்டத்துக்கு உட்பட்டவர் தான், கான்ஸ்டிடியூஷனுக்கு கட்டுப்பட்டவர் தான். ஒரு வழக்கறிஞரை பார்த்து நீ கோலை என்று கேட்டிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய வாஞ்சிநாத இடத்துல அமைதியாக இருக்கிறார். இப்ப எங்க மாதிரி ஒரு வழக்கறிஞரை கேட்டுட்டா நாங்க சும்மா வந்திருப்போமா? இறங்கி சண்டை போடுவோமா? கராத்தே போடுவோமா? குஸ்தி போடுவோமா? சிலம்படிப்போமா? இல்லை லீகலா பேசுவோமா? பேச்சு போட்டில் கலந்துக்கிறோமா? இல்லை ஓட்டப்பதியத்துக்கு வர்றியா? இப்படிலாம் கேட்டிருப்போம். எப்படி கோலைன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவர் கண்ணியத்துக்குரிய அந்த நீதிமன்றத்துடைய அரங்கத்தில் அவமரியாதை செய்திருக்கிறார் நீதியரசர். இதுக்கு முதல் நீதியரசர் GR சுவாமிநாதன் மன்னிப்பு கேட்கணும். ஒரு நீதிமன்றம் என்று சொன்னால் வழக்காடிகள், வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள் அடங்கியதான் நீதிமன்றம். நீதிமன்றத்தில் பிற வழக்கறிஞர்கள் முன்னாடி நீ ஒரு கோலைன்ற வார்த்தையை எப்படி பயன்படுத்த முடியும்? இதுக்கு முதல் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் திரளணும். இன்னும் சொல்லணும்னா அரசியல் விழிப்புணர்ச்சி அல்லது அரசியலமைப்பு சட்டத்துடைய விழிப்புணர்ச்சி, சட்ட விழிப்புணர்ச்சி கொண்ட இந்திய குடிமக்கள் இந்த நீதியரசருக்கு எதிராக திரளும் தான் என்னுடைய அறைகூவல். இன்னைக்கு கூட மதுரையில் ஒரு கூட்டம் போட்டுருக்காங்களே, முன்னாள் நீதியரசர் கூட்டம் நடக்கும். முன்னாள் நீதியரசர் ஹரிபரந்தாமன் பேசியிருக்கிறாரு, சட்ட வழக்கு கொடுத்துருக்காரு. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, நீதியரசர் ஒருவரை பார்த்து கோலைன்னு சொல்றதுக்கு என்ன அளவுகோல் வச்சிருக்காரு? அவரு என்ன அளவுகோல்ல கோலைன்னு சொன்னீங்க? அதுக்கு முதல் நீங்க நீதிமன்றத்தில் 28ஆம் தேதி அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஒருவரை பார்த்து, ஒரு வழக்கறிஞரை பார்த்து கோலைன்னு சொல்றதுக்கு இப்ப நானா இருந்தா அங்கேயே கோட்டை கழட்டி சட்டையை கழட்டி வாங்க நிற்பா, யாரு கோலைன்னு பார்ப்போம். இல்ல, மரியாதை போயிடுச்சு. நீதியரசருக்கான மரியாதை இழந்து கொண்டு இருக்கிறார். நீதியரசர் இதற்காக நாட்டு மக்கள் மத்தியில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக, இந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு நீதிமன்றத்துடைய அதிகாரி தான் வழக்கறிஞர். நீதிமன்றத்தில் நீதியரசர்கள் மட்டும் நீங்க வழக்கு நடத்தினா முடியுமா? மிலாட் அப்படிதான் சொல்றோம். அந்த மரியாதையை தக்க வச்சுக்கிறோம். நீங்க என்ன நடந்திருக்குன்னு கேட்டா, ஒரு வழக்கு சம்பந்தமாக வருகிறது. அந்த வழக்கில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக பேராசிரியர் வழக்கு என்று கருதுகிறேன். அதிலே இந்த வழக்கிலே இவர் ஏற்கனவே அந்த வழக்கிலே ஆஜராயிட்டு அந்த வழக்காடி வேண்டுகொண்டு அடிப்படையில் இவர் அதிலிருந்து விலகி கொண்டு சேஞ்ச் ஆஃப் காலத்துக்கு கொடுத்துட்டார். அந்த வழக்கு அன்றைக்கு வருகிறது. அது சம்பந்தமாக இவர் பேர் அந்த வழக்கில் இல்லை, அட்வொகேட் கவுன்சிலில் ஒரு பேர் இல்லை. இவருக்கு ஒரு ஃபோன் வருது, இவருடைய
இவருக்கு வீட்டுக்கு அவர் சம்மன் அனுப்பலை, நோட்டீஸ் அனுப்பலை, அலுவலருடைய வழக்கறிஞர் சங்கத்துக்கு அனுப்பியிருக்காரு நீதியரசர். 1:30 மணிக்கு அப்பியர் ஆக சொல்றாங்க. இவர் போகிறார். போனால் இந்த வழக்கு குறிப்பிட்ட எண்ணெய் காமிச்சு இந்த வழக்கில் நீங்கள் வக்கீலான்றார். இல்லை, அந்த வழக்கில் நான் இருந்து விலகிட்டேன், அவங்க சீனியர் அட்வொகேட்டு தேவைன்ட்டாங்க, அதனால் நான் இந்த வழக்கிலிருந்து விலகிட்டேன், என் பேர் கூட அதில் இல்லை, இன்னைக்கு கவுன்சிலில் இன்னைக்கு ஐட்டம் நம்பரில் கூட என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டார். சொன்னால் நான் சாதிய நோக்கத்தோடு செயல்படுகிறேனா அப்படின்னு கேட்குறேன். எந்த வழக்கில் நான் அப்படி சொன்னேன்னு இவர் கேட்குறாரு. அதாவது ஒருத்தர் குற்றம் சொன்னால் நீதியரசருக்கு தெரியும், வழக்கறிஞராக வந்தவர் தான், நேர நீதிபதி வந்து உட்காரல. ஒருவேளை குற்றம் சொன்னா நீங்க அந்த குற்றச்சாட்டை எந்த இடத்துல எந்த வழக்கில் எது சம்பந்தமா விமர்சனம் பண்ணாருன்னு நீங்க சொல்லணும்ல. இவர் அழகா சொல்றாரு நம்முடைய வாஞ்சிநாதன், நீங்க என் மேல குற்றம் சொல்றத எழுத்துப்பூர்வமா நான் எந்த வழக்கில் உங்களை சொன்னேன்றது எழுத்துப்பூர்வமா கொடுங்க, நான் எழுத்துப்பூர்வமா பதில் சொல்றேன்றார். இதுக்கு வந்து நீ ஒரு கோழைன்னா என்ன அர்த்தம்? வாஞ்சிநாதன் கண்ணியத்தை காத்திருக்கிறார். எங்களை போல நீ எல்லாத்தையும் வழக்கறிஞராக கருதுறீங்க. என்ன இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்குது. நீதிபதிக்கு ஒன்று, ரோட்ல குடிசையில் கிடக்கிற நம்ம படிப்பில் அவனுக்கு ஒன்று கொடுக்கல, அவனுக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கு ஒரு ஓட்டு தான். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் இல்லா, சட்டத்து முன்னாடி அனைவரும் சமம். அதனால நீங்க நீதியரசன்றதுக்காக கோலை என்ற வார்த்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு எந்த சட்டத்தில் இருக்கு, எந்த பிரிவில் இருக்கு? அவர் எழுத்துப்பூர்வமா கொடுங்கன்னு கேட்கிறார். உங்க மேல அவர் வந்து 14/6/2025 அன்று தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கும் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். இந்த புகார் கொடுத்ததற்காக கோலையா? ஒரு நீதியரசர் மேல தலைமை நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிக்கும் புகார் கொடுக்கிறவர் வந்து அஞ்சாண்டுனா கோலையா? இதை நீதிபதின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க மிரட்டுறவர் நீங்க கோலையா, அவர் கோலையா? உங்க மேல புகார் கொடுத்திருக்கிறதுக்கு தைரியமானவரா? புகாரை வந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு சொல்லி நீங்க அவர் அவமானப்படுத்தி கோலைன்னு சொல்றீங்க. நீங்க கோலையா, அவர் கோலையா? நாடு முடிவு பண்ணும், வழக்கறிஞர்கள் முடிவு பண்ணுவோம். இந்த புகார் மனுவை அவர் எங்கேயும் கொடுக்கல. இந்த புகார் மனுவர் அதிமுக வழக்கறிஞர் ஒருத்தர் முகநூல்ல வெளியிடுறார். கொடுத்தது யார்? இன்னைக்கு சைபர் கிரைம்ல அவரு நம்முடைய வாஞ்சிநாதன் புகார் கொடுத்திருக்கிறார். எப்படி அது லீக் அவுட் ஆச்சு? கசிவு எப்படி இருந்துச்சு? இதுக்கெல்லாம் பதில் வரணும். நீங்க புகார் உங்க மேல கொடுத்திருக்கு, இதை யார் விசாரிக்கணும்? நீங்களே விசாரிச்சுக்கிறீங்களா? நான் ஏற்கனவே சவுக்கு சங்கர் வழக்குவே தமிழ்நாட்டில் நான் ஒருத்தர் தான் நீதிமன்ற அவமதிப்பு சவுக்கு சங்கர் மேல போட்டதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பேசுனது நான் தான். சவுக்கு சங்கர் மேல 1000 கருத்துருவாடு இருக்கட்டும், சீசருடைய மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும், நீதியரசர் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கணும். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக நீதிமன்ற தீர்ப்புகளை அதிகமாக விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன். நீங்க கண்டனாத்து கோர்ட்டு போட்டா எல்லாருமேலையும் போடணும். 50,000 வக்கீல் இருக்குன்னா 20,000 வக்கீல் உங்களை எதிர்த்து பேசியிருக்கோம். எதிர்த்துனா என்ன? தனிப்பட்ட முறையில் இல்லை. உங்களுடைய நடவடிக்கை, நீங்கள் நீதியரசர் என்பவர் மதத்திற்கு ஜாதிக்கு அப்பாற்பட்டவராக செயல்படணும். சந்தேகம் வருகிறது, உங்களுடைய தீர்ப்புகள் கரூர்ல பாரம்பரியமா உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்த பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில சூத்திரர்கள் படுத்து ஊர்லன்ற ஒரு தீர்ப்பு ஒரு வழக்கு இருந்துச்சு. அந்த வழக்கத்துக்கு உச்ச நீதிமன்றமே தடை விதிச்சிருந்துச்சு. நீங்க எந்த அடிப்படையில், அது மருத்துவ ரீதியாக உடல் ரீதிக்கு தவறு, அது பேதத்தை உருவாக்குது, ஜாதி பேதத்தை. பார்ப்பனர்கள் சாப்பிட சூத்திரர்கள் உருளுவதா எச்சியலையில? நீங்க சரி தீர்ப்பு கொடுத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல விமர்சனம் வரும்ல. விமர்சனத்தை தாங்கி கொள்ளக்கூடியவரா இருக்கணும், விமர்சனம் வராம தீர்ப்பு கொடுக்கணும். அண்மை காலமா தமிழ்நாட்டில் அதிக விமர்சனத்துக்கு உட்பட்டவர் யார்?
உங்க அலுவலகத்துல காஞ்சி மகா பெரியவார் படம் வச்சிருக்கீங்களே, மூத்தவர் படம். அவர் யார்? மதச்சார்பற்றவரா? பெண்கள் எல்லாம் வேலைக்கு செல்கின்ற பெண்கள் எல்லாம் தவறானவன் சொல்ற படத்தை தானே உங்க அலுவலகத்தில் வச்சிருக்கீங்க, பெரியவாள் சங்கராச்சாரிய படத்தை. அது மட்டும் இல்ல, பெண்கள் எல்லாம் சூத்திரச்சி, நான் அதாவது பஞ்சமனுக்கு அடுத்து வச்சிருக்கீங்கல்ல, அப்படி சொன்னவர் தானே வச்சிருக்கீங்க. அதை எப்படி நாங்க ஒத்துக்கிற முடியும்? மாலை நேரம் நீங்க எந்த அமைப்பு கூட்டங்கள்ல கலந்துக்கிறீங்க? உங்க உடை மதச்சார்பற்ற தன்மை. இப்ப நான் இருக்கேன், நாங்க ஒரு வழக்கறிஞர், பொது வாழ்க்கையில் இருக்கிறேன். நான் ஒரு மதத்தை சேர்ந்தவனுக்கு எனக்கு அடையாளம் வச்சுக்கிற மாட்டேன். நாங்க அரசாங்க ஊழியர் அல்ல, நாங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். என்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நான் ஒரு மதச்சார்பற்ற ஒரு மதத்தில் இருப்பேன் என்பதை நான் வெளிக்காட்டிக் கொள்வதற்காக என் உடையிலோ என்னுடைய உடம்புலோ ஒரு அடையாளத்தை நான் என்றைக்கும் காட்டியதில்லை. ஒரு சாதியின் அடையாளத்தை காட்டியதில்லை. நான் இந்திய நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் நாம் வீட்டுக்குள் நீ ஒரு அறை வைத்து அங்கே நீ உன்னை அடையாளப்படுத்திக் கொள். வெளியில் வருகின்ற பொழுது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க மத குறியீடுகளோ ஒரு சாதிய குறியீடுகளோ இல்லாமல் மனிதனாக அனைவரும் இருக்க வேண்டும். நீங்க அரசாங்கத்தின் நீதி அரசு, நீங்க உங்க உடையில் காவி தெரிகிறது, உங்கள் தீர்ப்புகளில் மனுதர்மம் வருகிறது. நீங்க பகவத்கீதை தேசிய நூல் கிடையாது. மகாத்மா காந்தி அவர்கள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்வதற்காக வருகின்ற வழியில் காரைக்குடியில் தங்குகிறார். காரைக்குடியில தங்குகின்ற பொழுது அங்கே சிராவாயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்ல தான் நம்முடைய பா ஜீவானந்தம் அவர்கள் ஆசிரமம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வர்ணாசிரமத்தில் பெண்கள் அடிமைத்தனத்தை குறித்து காந்தியாருக்கு கடிதம் எழுதியிருந்தார் ஏற்கனவே. அந்த கடிதத்தை காந்தியார் படித்துவிட்டு ஜீவானந்த அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் இந்த கடிதத்தை இரவு 9:20 படித்தேன். காலை 3:30 வரை எனக்கு தூக்கம் வரவில்லை. நீ சொல்லுவது உண்மைதான், பகவத்கீதை பெண்களை அடிமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று மகாத்மா காந்தி அவர்கள் பா ஜீவானந்த அவர்களுக்கு கடிதம் இருக்கிறார் ஏற்கனவே. அவர் காரைக்குடியில் தங்கியிருக்கிறார். அப்ப சா கணேசன், அங்க இருக்கக்கூடிய கணேசன் ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு, இங்க ஜீவானந்தம் ஒருத்தருக்கு, ஆமா என் நண்பர் தான், அவரை நான் அழைத்துட்டு வருவானாரு. அவரெல்லாம் அழைச்சிட்டு வரக்கூடாது, அவர் இருக்கிடம் தேடி நாம் செல்ல வேண்டும் என்று சிராவாயில் ஆசிரமத்துக்கு ஜீவானந்த மகாத்மா காந்தி பார்க்கிறார். அப்ப இருவரும் சந்தித்து பேசுகின்ற பொழுது, அப்ப அந்த 4 வர்ணம் மனுதர்மம் இருக்கே, இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு காந்தியார்ட்ட கேட்கிறாரு. ஆமாம், விதிப்பயன் அடிப்படையில் தான் பிறக்கின்றார் மனிதன் என்பதை ஒத்துக்கொள்கிறேன் என்று மகாத்மா காந்தி சொல்லும்போதுதான் மகாத்மா காந்தி பிரிந்து ஒரு பொதுவுடைமை இயக்கத்துக்கு செல்கிறார். அந்த பகவத்கீதையை கோடிட்டு காட்டி நீங்க எத்தனை தீர்ப்புகளை கொடுத்திருக்கீங்க? நீங்க விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். உங்க தீர்ப்புகளை நாங்கள் எதிர்த்து சொல்லவில்லை, தேவைப்பட்டா நாங்கள் அப்பீல் போவோம் உங்க தீர்ப்பு எதிர்த்து. ஆனால் நீங்கள் மிரட்டுவது யாருக்காக? வாஞ்சிநாதனை மிரட்டுறீங்க. இங்கே முற்போக்கு சக்தியாக திகழ்கின்றவர்களை RSS பாஜக பணி வைப்பதற்கு நீதித்துறையை பயன்படுத்துகிறதா என்கின்ற ஐயம் எங்களுக்கு எழுகின்றது. நீதி அரசின் மூலமாக மிரட்டுகின்றார்களா வழக்கறிஞர்களை என்ற ஐயம் எங்களுக்கு எழுகிறது. நீங்கள் வானளவை அதிகாரம் படைத்தவரல்ல, கோலை என்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திய தவறு. இந்த வழக்கை நீங்களே 28ஆம் தேதிக்கு போட்டிருக்கீங்க. நீங்கள் விசாரணை நடத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் இடமில்லை என்று நான் கருதுகிறேன். நாங்கள் உங்க மாதிரி 4 தலைமுறை 5 தலைமுறை படித்த குடும்பத்திலிருந்து பிறக்கல. சாதாரண சாமானியமான குடும்பத்தில் பிறந்து வழக்கறிஞராக இருக்கும். ஆனால் எங்களுக்கு சிற்றறிவின் அடிப்படையில் சொல்றோம், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் நீங்கள். இப்ப இருக்கிற சட்டம் என்ன சொல்லுது? முன்னாடி என் மேல காவல்துறை ஒரு குற்றம் சொன்னா காவல்துறை தான் நான் குற்றவாளி நிரூபிக்கணும். இப்ப சட்டம் என்ன சொல்லுன்னா, என்னைய குற்றவாளின்னு சொன்னா நான் குற்றவாளின்னு நானே நிரூபிக்கணும். அப்ப ஒண்ணு வாஞ்சிநாதனுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களை குற்றம் சுமத்திருக்கிறார்,
எந்த வழக்கில் குற்றம் சுமத்திருக்கிறான்றது நீங்க சொல்லணும். அவர் உங்களை குற்றவாளி நிரூபிப்பார், அல்லது நீங்க குற்றவாளிகள் நீங்க நிரூபிக்கணும். இதை தவிர்த்து விட்டு கோழை என்ற வார்த்தையை பயன்படுத்தியதும் நீங்களே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு, உங்க மேல சுமத்தப்பட்டிருக்கு, நீங்களே இந்த வழக்கை எடுக்கின்றதுக்கு நல்ல முன்னுதாரணம் அல்ல. எதிர்காலத்தில் தமிழகத்தில் இந்தியாவில் இது நல்ல சட்ட நடைமுறை அல்ல என்பதுதான் என்னுடைய கருத்தாக. அது மட்டுமல்ல, நீங்க அண்மையில் இந்த பணம் கட்டுக்கட்டா எடுத்தாங்க பாருங்க வர்மா, அவர் வழக்கு டெல்லியில தலைமை நீதிபதியும் சஞ்சீவ் கண்ணா அவர்களும், சஞ்சய் கண்ணா தான் அவரும், நம்ம இப்ப இருக்கக்கூடிய கவாய் அவர்களும் தலைமை நீதிபதி அவர்களும் விசாரித்தார்கள். தவறுன்னு சொல்ல தீர்ப்பு வந்துருச்சு. அதை எடுத்து வர்மா அவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போனார். தலைமை நீதிபதி அந்த பெஞ்சிலிருந்து விலகிட்டார். காரணம், நான் அந்த பெஞ்சில் ஏற்கனவே தவறுன்னு சொன்ன பெஞ்சில் இருந்தேன், திரும்ப நானே இதில் இருக்கக்கூடாது. இது நடைமுறை, இதுதான் சட்ட நடைமுறை. அது மாதிரிதான் நம்முடைய கோகாயில் ஒரு தலைமை நீதிபதி இருந்தார் முன்னாடி, அவர் மேல பெண் ஊழியர் ஒருத்தர் புகார் கொடுத்தாரு, அவரை விசாரிச்சு அவரை தீர்ப்பு கொடுத்தாரு. அது நல்ல முன்னுதாரணம் அல்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, சாதி ரீதியா நீங்க செயல்படல அப்படின்ற குற்றச்சாட்டை இவர் வைத்திருந்தால், எந்த நேரத்தில் எந்த வழக்கில் எது சம்பந்தமாக நீங்கள் பேசியது ஆதாரபூர்வமாக அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்றத நீங்க அவர் மேல நீங்க வழக்கு நடத்தி விசாரணை நடத்துங்க. அது எந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டு குற்றவாளி நாங்கள் ஏற்றுக்கிறோம். என்ன அரசியல் உச்ச நீதிமன்றத்தில் கிரிமினல் வழக்கில் என்ன அதுக்குள்ள தூக்கு தண்டனை கொடுக்க போறீங்க? அதுக்காக நாங்கள் பேச வேண்டியதை பேசாமல் இருக்க முடியாது. யாருக்கு அஞ்ச மாட்டான், அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. தப்பு இருந்தா நாங்களே கேட்போம், ஆமா அந்த இடத்துல பேசணும்னு சொல்லுவோம். நீங்க சார்ஜஸ் நீங்க சொல்லுங்க. அவர் கேட்டது சரிதானே, எந்த வழக்கில் பேசுறேன் என்னன்னு கேட்டார், அதை ஏற்ற சொல்லல நீங்க. அதனால தலைமை நீதிபதியே ஒரு வழக்கறிஞரை பல்வேறு வழக்கறிஞருக்கு முன்னாடி கோழை என்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாது அவர் வீரன் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க தயாரா? எந்த வகை எந்த போட்டியில் வாஞ்சிநாதனுக்கு உங்களுக்கு போட்டி வச்சுக்கிறோம், வீரன் நிரூபிப்போம் சொல்லுங்க. நீ அப்படிதான் வரணும். வழக்குக்கு கோழைக்கு என்னங்க சம்பந்தம் நீதியரசர்? அதனால நீங்க ஏற்கனவே ஒரு வழக்குல சொன்னீங்க, சவுக்கு சங்கர் வழக்குல என்னைய 2 பேர் என் நண்பர்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க. யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணா? அதை நீங்க சொல்லிருக்கீங்களா வெளியே? உங்களை யார் இன்ஃபுளுன்ஸ் பண்ணா? அப்ப நீங்க ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸுக்கு கட்டுப்படுறீங்களா? அந்த இன்ஃபுளுன்ஸ் பண்ணவங்களை நீங்க ஏன் தண்டிச்சிருக்கலாம், வெளியே சொல்லிருக்கலாம்ல? ஒரு நீதி அரசர்கிட்ட இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்கடா என்ன அர்த்தம்? அந்த பலகீனம் யாரால் உருவாகுது? என்கிட்ட ஒருத்தர் லஞ்சம் கொடுக்க வர, என்னை தவறான வழிக்கு பயன்படுத்த வர, நான் வெளியே சொன்னா வந்தது யார் நான் சொல்லணும்ல? என்னை தவறானுக்கு பயன்படுத்தணும் யாருன்னு சொல்லணும்ல? அதனால தவறான முன்னுதாரணங்களை நீதியரசர் சாமிநாதன் உருவாக்க வேண்டாம். உங்களுடைய நடவடிக்கைகள் மீது அதிருப்தி நிலவுகிறது என்பதுதான் பொதுவான கருத்து. நான் ஒரு நாட்டு மக்களின் கருத்தாக சொல்றேன். உங்கள் தீர்ப்புகள்ல மாலை நேரங்களில் நடந்து கொள்கின்ற கூட்டங்கள், அந்த கூட்டங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் எப்படி தெரியுது? அதனால நீதியரசர் என்பவர் அனைவருக்கும் பொதுவானவர். வாஞ்சிநாதனுக்கு கண்டுதெல்லாம் மிரள மாட்டாது. வாஞ்சிநாதனுக்கு மட்டும் ஏற்பட்ட தனிப்பட்ட வாஞ்சிநாதனுக்கு ஏற்பட்டதை நாங்கள் கருதவில்லை. ஒட்டுமொத்த இந்திய குடிமகனை அவமதிப்பிருக்கிறார் நீதியரசர். அதனால இந்த வழக்கை நீங்களே ரத்து பண்ணிருங்க, திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் தலைமை நீதிபதி நம்முடைய உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ரத்து செய்யலாம். இதான் வழிமுறை என்பது நாட்டு மக்களுடைய எண்ணங்களை கண்ணாடி போல் பிரதிபலிக்கிறேன். அல்லது உருட்டல் மிரட்டல் பாஜக RSS நீங்க ஊப்பா சட்டம் போடுறது, அப்புறம் தேசிய புலனாய்வு முகமையை கொண்டு தேவையில்லாம இறக்குறது, இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் குளிதோண்டி புதைக்கின்ற வேலையை பாஜக ஈடுபடுகிறது. நீதித்துறை தான் சுதந்திரமாக செயல்படுது. அங்கேயும் நீங்கள் இப்படிப்பட்ட நடவடிக்கை மூலமாக இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்களை வாஞ்சிநாதனை மிரட்டுவதன் மூலமாக என்ன தெரியும்னு கேட்டா, யாரும் தீவிரமா செயல்படக்கூடாது. செயல்பட்டால் நாங்கள் இப்படிதான் சொல்லுவோம் வார்த்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கோழை என்ற வார்த்தையை திரும்ப பெற வேண்டும், இந்த வழக்கை அவரே திரும்ப பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து வழக்கறிஞருடைய கோரிக்கை, முற்போக்கு சிந்தனையாளர் கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் கோரிக்கையாகும். நன்றி சார். நன்றி.